சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா? 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. கடகராசிக்காரங்க எப்பவுமே தாய்மை உணர்வு உள்ளவர்கள். ஏன்னா நண்டு சிம்பிள்ங்கிறனால தாய்மை உணர்வு உள்ளவர்கள். அதில் இருக்கிறதுனால என்னென்னா இவங்க அட்டாச்மெண்ட், ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட் இந்த மாதம் ரொம்ப இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய டெவலப்மெண்ட் ஆகும். மனைவிக்கு மனைவி மூலம் வருமானங்கள் விஷயங்கள் நிறையவே கிடைக்கும். கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா உத்தியோகம். அப்போ வேலை தேடிட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஈஸியாக இந்த மாதம் அரசாங்க வேலைக்கு பரீட்சை எழுதிட்டு வெயிட் பண்ணவங்களுக்குலாம் அழகாக அப்பாயின்மெண்ட் ஆகும். குழந்தைகள் மூலம் வைத்திய செலவு பிரச்சனை இருக்கும். ஏன்னா 12 கூடியவர் 5ல் வந்து நிற்கிது. 5 மூலம் 12 செயலாகும். அப்போ குழந்தைகளுக்காக நான் வைத்திய செலவு விஷயங்கள் இல்லை, குழந்தைகளுக்கு கூட்டிகிட்டு வெளியே பிக்னிக் சுற்றுறது, பொங்கல் லீவ் வந்துச்சு வெளில போகலாம், குழந்தைகள் மூலம் செலவுங்கிறது இந்த மாதம் அவர்களுக்கு சிறப்பாகவே. ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் நிகழ்ச்சியில் ஜோதிடர் சோமசுந்தரம் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நம்ம கார்த்திகை மார்கழி 2 மாதத்துக்கான ராசி பலன் நம்ம பார்த்தோம். ஒரு மாதமும் ஒரு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதத்தில் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார். ஸோ நீங்கள் ஒரு வணக்கம் வச்சுட்டிங்கன்னா நம்ம அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள போகிறோம். ஃபைன் டைம் சக்கர நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். முதல்ல வழக்கம் போல் ஒரு விநாயகர் பாடல் பாடிட்டு உள்ளே போய்க்கலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஃபைன் டைம் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு வணக்கம். ஓகே சார். இப்போ ஆக்சுவலாக தை மாதம் அப்படிங்கிறது என்னென்னா, சூரியனோட சுழற்சி வந்து தை மாதத்தில் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா மகர ராசி. மகர ராசியிலேருந்து அது வந்து இதை நோக்கி போகிறது, கடகம் வரைக்கும் போகிறது வந்து உத்தராயணமோ, அங்கேருந்து இங்கே வர்றது தட்சிணாயன்னு சொல்லுவோம். அயனமாக 2 அயனமாக பிரித்து வருஷத்தை வந்து எப்பவுமே டீல் பண்ணுவாங்க. அப்போ அங்கே முடிஞ்சு இங்கேருந்து வந்து இப்போ என்னென்னா, இப்போ மகரத்துக்குள்ளே என்ட்ராதுனால தான் அதுக்கு பேர் என்ன மகா சங்கராந்தி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ சங்கராந்திங்கிறது உலகத்திலே வந்து சூரியனுக்கு ஒரு வழிபாடு பண்ணி சிறப்பாக கொண்டாடுற ஒரே ஃபங்க்ஷன் என்னென்னா தை மாதம். அது மாதிரி இருக்கிற 6 ஐந்தறிவு ஜீவன் சொல்லக்கூடிய மாடு இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய இந்து கலாச்சாரம் உள்ள ஒரு நல்ல விஷயம் தை மாதத்தில் உள்ள விசேஷங்களான விஷயம். இது வந்து விஷயம் வந்து அது. அப்போ நமக்கு எவ்வளோ உதவி பண்ணுது. அந்த காலத்தில் விவசாயம் ஃபுல்லாக மாடை வச்சு தான், அப்புறம் பால் கொடுக்குது. அப்போ அதனால் அன்னைக்கு ஒரு நாள் அதுக்கு எப்படியாவது ஒரு மரியாதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி அதில் வந்து முக்கியமாக மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல்னால் ஒருத்தர் சந்திக்கிறது அப்படிங்கிறத வச்சு ஒரு சமுதாய ஒற்றுமை, உறவினருடைய ஒரு இணைவு, இது எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்காக தை கொண்டு வரதுனால என்ன, அதனால் தையில் என்னென்னா எப்போவுமே அறுவடை நடக்கும். அப்போ கையில் பணம் வந்துடும். அப்போ தை பிறந்தால் வழி பிறந்துன்றாங்க. அப்போ கல்யாணத்துக்கெல்லாம் மார்கழி இதிலெல்லாம் பார்த்து பேசி வச்சவங்க தை பிறந்தவொடனே ஈஸியாக அவங்களுக்கு அடுத்த விஷயங்களை மூவ் பண்ணதுக்கு என்னென்னா கையில் பணம் இருக்கும். அறுவடை முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் பணம் இருக்கும். இது அந்த காலத்தில் சொன்னது. அப்போ இது சொன்ன விஷயம் மாதிரியே என்ன ஆகுதுன்னா, தையிலேருந்து எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு ப்ராஸ்பரஸ் இருக்கும். எல்லாருக்குமே குறைவு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுதான் விஷயம். நம்ம அப்படியே அடுத்த ராசிக்கு போயிடலாம் சார். கடகம் சார். கடகம் ராசிக்கு எப்படி? கடகத்துக்கு 2 குடையவர் 7ல் இருக்கார். அவ்வளோ நீங்களே பலன் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். 2ஆம் இடம் வருமானம், 7ஆம் இடம் மனைவி. அப்போ 2 கூடிய வருமானத்துக்குடையது 7ல் வந்து நிற்கிது. அப்போ மனைவி மூலம் இவர்களுக்கு வருமானம் வர வேண்டியது நிறைய கிடைக்கும். கடகராசிக்காரங்க எப்பவுமே தாய்மை உணர்வு உள்ளவர்கள். ஏன்னா நண்டு சிம்பிள்ங்கிறனால தாய்மை உணர்வு உள்ளவர்கள். அதில் இருக்கிறதுனால என்னென்னா இவங்க அட்டாச்மெண்ட், ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட் இந்த மாதம் ரொம்ப இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய டெவலப்மெண்ட் ஆகும். மனைவிக்கு மனைவி மூலம் வருமானங்கள் விஷயங்கள் நிறையவே கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடம் தானம், 7ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. மனைவி மூலமா தான் வருமானங்கள் விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இந்த மாதம் செழிப்பாகவே இருக்கும். கோச்சாரத்தில் சுக்கிரனும் அங்கே வந்து உட்காருது. அப்போ சுக்கிரனுங்கிறது மனைவியை குறிக்கக்கூடியதுங்கும் போது பணத்தையும் குறிக்கக்கூடியது. பணத்தட்டுப்பாடு எதுவுமே இல்லாமல் சிறப்பாக இருக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு நல்லாவே பணத்தை இது இல்லாமல் செழிப்பாகவே இருக்கும். ஓகே சார். அப்போ பிஸ்னஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏன்னா பணம் வருதுன்னும் போது அடுத்தது அதுதானே யோசிப்பாங்க. இப்போ அந்த மாதிரி பணம் வருதுன்னா அடுத்து ஏதாச்சும் செய்யணும், இதை சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம ஏதாச்சும் செய்யணும்னு இருப்பாங்க சார். சில பேர் பேங்க்ல, சில பேர் வந்து நிலம் அப்படி வாங்கி போடுவாங்க. இவங்களுக்கு எந்த மாதிரி அதை செய்யலாமா, இல்லை பணம் வச்சுட்டு அப்புறமா செய்யலாமா? அதாவது கடகராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில்னு ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா 10 கூடிய ஒன்று பார்க்கணும். 10ஆம் வீட்டு அதிபதி இப்போ வந்து 6ல் இருக்கார்.
கடகத்துக்கு. ஓகே. தனுசுல இருக்காரு, குரு பார்வையில் இருக்கிறாரு. அவர் என்னன்னா தை ஆரம்பிச்சு ஒரு 1 வீக்குக்குள்ள அவரும் மகர ராசிக்குள்ள வந்துருவாரு. அப்போ தொழில்காரகனும் இதுக்குள்ள வந்துடுறாரு. 2ஆம் வீட்டு அதிபதி கூட சேரும்போது தொழில் ஆரம்பிக்கிறது, அது மனைவி பேர்ல ஆரம்பிச்சாங்க, ஓ பார்ட்னர்ஷிப் எதுவும் பிசினஸ் பண்றாங்கலாம் சிறப்பாகவே இருக்கும். ஓகே சார். கடகராசிக்காரர். கடகத்தோட இதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகம்ங்கிறதே தாய்மைங்கிறதுனால என்னன்னா அங்கேயும் பெண் தெய்வங்கள் வழிபாடு தான் நல்ல விஷயம். கரெக்டா அமையும் அப்படின்றது. ஓகே சார். வழிபாடுக்கு அது சிறப்பானது. ஓகே சார். ஸோ ஒரு நல்ல ஒரு ராசியா அமையும் போது இந்த தைலனா கண்டிப்பா அது கடகம் சொல்லலாம் நினைக்கிறேன். ஓகே சார். இன்னும் 3 ராசி இருக்குது. அதோட சேர்த்து ஓகே சார். நம்ம எப்போ ஒரு ராசியோட முடிக்கிறது இல்ல, கண்டிப்பா ஒரு 3 ராசி அந்த மாதிரி நல்லா அமையும். 4 ராசி எப்பவுமே ஒரு சூப்பர்ல வந்துடும். மேஷம் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும் எப்பவுமே. ஏன்னா மேஷத்துக்கு எப்பவுமே சொல்றது அதான், மேஷத்துக்கு உச்சம் ஆகிறது 5ஆவது வீட்டு அதிபதி அங்க உச்சம் ஆகிறாருன்னு. அதுக்கப்புறம் 5ஆவது வீட்டு அதிபதி வரும்போது அங்கே உச்சமாகறதுனால என்னென்னா பிள்ளைகள் இவங்க மூலம் வருமானம் வரும். சூரியனுக்கு தந்தைன்னு எடுத்து அங்கே உச்சம்னா தாய் தந்தை 2 பேருக்கு உண்டான விஷயங்களும் அங்கே கிடைக்குது அப்படிங்கிறது. 4ஆம் வீட்டுக்குடையவன் எல்லாமே வந்து மேஷத்துக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மாதம் மேஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சூரியனோட பரவல் வந்து கண்டிப்பாகவே இதில் விடும். அதனால போது அவங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். மேஷத்துக்கு நல்லாவே இருக்கும். மேஷத்துக்கு அப்புறம் கடகம் அதோட கொஞ்சம் பெட்ரு. ஓகே சார். கடகத்தோட நல்ல பெட்டர் இதாக இருக்கிறது. அடுத்தால பார்த்தீங்கன்னா சிம்மம் சார். சிம்மத்துக்கு நல்லாவே இருக்கும். சிம்மத்துக்கு வேலை வாய்ப்பை தேடிட்டு இருக்கோங்க. சிம்மராசி எப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன், சிங்கம்ல கர்ஜித்துக்கிட்டே இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ல கில்லாடியான ஆட்கள்ங்கிறதெல்லாம் பொதுவான விஷயங்கள். அப்போ அவங்களுக்கு என்னன்னா லக்னாதிபதி அந்த வீட்டுக்குடைய ஓனர் சூரியன், அவர் தன் வீட்டுக்கு 6ல் போறார். நம்ம நார்மல் ஜோதிடத்தில் பேசும்போது என்ன சொல்லுவோம், வழக்கமான ஜோதிடத்தில் பேசும்போது என்ன சொல்லுவோம்னா 6ஆம் இடம் மறைவு இடம்னு சொல்லுவோம். பட் சூரியனோட இது என்னன்னா, சூரியன் வந்து அதோட கதிர்கள் வீச்சுகள் கொடுக்குறது அப்படின்னா தன் ராசிக்கு எத்தனை இடத்துக்கெல்லாம் கதிர் கொடுக்காருன்று அந்தந்த ராசிக்கு. அப்போ 3, 6, 10, 11ங்கிற 4 இடங்களுக்கு சூரியன் தன்னோட கதிர்களை பலமாக கொடுப்பார். அது பலமாக கொடுத்தாருன்னா ரொம்ப ஃப்ளரிஷாக இருக்கும். அப்போ 6ஆம் இடம் மறைவுங்கிறது சிம்மத்துக்கு எடுக்க வேண்டியதே தேவையில்லை. அப்போ 6ஆம் இடத்துக்கு உண்டான இது என்ன கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உத்தியோகம். அப்போ வேலை தேடிட்டு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஈஸியாக இந்த மாதம் அரசாங்க வேலைக்கு பரீட்சை எழுதிட்டு வெயிட் பண்ணவங்களுக்குலாம் அழகாக அப்பாயின்மெண்ட் ஆடுறோம். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு சூரியன் பார்வை கிடைக்குது. அதனால ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தமான உதவி, அரசாங்கம் சம்பந்தமான வேலை, பரீட்சை எழுதிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு உண்டான பாஸ் ஆகி வர்றது, இன்டர்வியூ முடிஞ்சு சக்ஸஸ் ஆகிறது எல்லாமே இந்த தை மாதத்தில் அவர்களுக்கு நல்லாவே நடக்கும். ஓகே, சூப்பர் சார். இதுவும் ஒரு நல்ல ராசியா சொல்லி தைல வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குலதெய்வ வழிபாடு இல்லை வந்து வெளியூர்களுக்கு போறாங்க, வெளிநாடுகளுக்கு போறவங்க, ஏன்னா வேலை கிடைக்கணும் போது வெளிநாட்டு வேலைகள், வெளிநாட்டுக்கு போறதுக்கான விஷயங்கள் அதெல்லாம் செய்யலாமா, இல்லை எந்த தெய்வ வழிபாடு? வெளிநாடு போறதுங்கிறதுலாம் அவங்கவுங்க சுயஜாதத்தை பார்த்தா. இது கோச்சாரத்தில் அந்த ராசிக்கு ஜென்ரலாக கிடைக்கக்கூடிய பலன்கள்ங்கிறது அதில் வந்து அவங்களோட பர்சனல் ஜாதகம் தான் ஆக்டிவேட் ஆகும். வெளியூர்ல போய் வேலை செய்ய போறாங்களா, வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய போறாங்களா, அவங்க ஜாதகத்துல தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வேலைன்னு வரும்போது கிடைச்சிடும். அரசாங்கத்து மூலம் ஆதாயமும் இது அப்பாயின்மெண்ட்டும் உண்டு. அட்ர அப்பாயின்மெண்ட் இந்த மாசம் அடிக்க சொல்லிடலாம். கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் உண்டு சிம்மராசி. சூப்பர் சார். சோ வடிவேல் மாதிரி தான், நான் அடிச்ச பணி வந்து கடவுளுக்கு கேட்டு சொல்லி அரசாங்கம் கேட்டுச்சிட்டு மாதிரி வேலை கிடைச்சு அமர போறாங்க அப்படின்றது சொல்லிடலாம். அடுத்ததா கன்னி சார். கன்னி ராசிக்கு எப்படி அமைய போகுது தை மாதம்? கன்னி ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலங்கார பிரியர். ஏன்னா அவங்க சிம்பிளே வந்து ஒரு கண்ணாடியாக ஒரு பெண் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் அலங்கார பிரியர்கள். கண்ணிலே வந்து சூரியனோட ஒரு ஸ்டார், சூரியன் ஸ்டார் அந்த உத்திரம்ங்கிறது ஒரு 3 பாதம் இருக்கும். அப்போ சூரியனோட ஸ்டாரே இருக்கும்போது என்னன்னா அவர் 12ஆம் வீட்டுக்குடையவர். கன்னிக்கு முந்தின ராசி சிம்மம். ஸோ அந்த ராசிக்கு ஓனர் வந்து சூரியன். அவர் என்ன ஆகிறார், இந்த கன்னியில இருந்து நேராக 5ஆவது ராசிக்குள்ள என்டர் ஆகிறார், மகர ராசிக்கு உள்ள வர்றாரு. அப்போ 5னாலே எங்க என்னன்னா குழந்தைகள், காதல், இந்த விஷயங்கள்லாம் வந்துடும். அப்போ கன்னி ராசிகள் 12 கூடயவர் 5ல் வரும்போது கொஞ்சம் காதல் விஷயங்கள்ல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். தேவையில்லாம இதுலயும் வம்பு வழக்கல போயிடக்கூடாது. புதுசா வர்றதையும் கொஞ்சம் சூஸ் பண்ணி பார்த்து பண்ணணும். அது மாதிரி 12 கூடயவர் 5ங்கிறனா குழந்தைகள் மூலம் வைத்திய செலவு பிரச்சனை இருக்கும். ஏன்னா 12 கூடயவர் 5ல் வந்து நிற்கிது, 5 மூலம் 12 செயலாகும். அப்போ குழந்தைகளுக்காக நான் வைத்திய செலவு விஷயங்கள், இல்லை குழந்தைகளுக்கு கூட்டிட்டு வெளியே பிக்னிக் சுற்றுறது, பொங்கல் லீவ் வந்துச்சு வெளில போகலாம், குழந்தைகள் மூலம் செலவுங்கிறது இந்த மாதம் அவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இது மாதிரி 2ஆம் வீட்டுக்குடையவனும் அங்கே வந்துடுறாரு. வெளியே போகிறதுக்கு கடன் வாங்கணுமான்னு கேட்டால் கடன் வாங்க வேண்டியதெல்லாம் இல்லை, கைவசம் பணம் தாராளமாகவே இருக்கும். ஏன்னா சுக்கிரன் அங்கேயே கூட வந்துடுறாரு மகரத்தில். சூரியன் வர்றதுக்கு மேலே சுக்கிரன் அங்கே வந்துடுறாரு. அப்போ வந்து ஆல்ரெடி பணம் இருக்கு அவங்ககிட்ட, பிளான் பண்ணாங்கன்னா அழகாக போயிட்டு வரும். அப்போ டூரு, பசங்க மூலம் என்ஜாய்மெண்ட் விஷயங்கள் இவங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் அவங்களோட போட்ட டூர் பிளானிங்கு
இல்லை சில விஷயங்கள் சில ஆட்களுக்கு மாத்திரம் வைத்திய செலவுகளாக இருக்கும். ஓகே இதுதான் அவங்களோட சிறப்பு விஷயங்கள். ஓகே சார். தெய்வ வழிபாடுனா எது வந்து கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கும், இல்லைன்னா வந்து எந்த தெய்வத்தை வழிபட்டா இந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் கொஞ்சம் வந்து தடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றத பத்தி, ஏன்னா ஷார்ட்டா முடிச்சிட்டீங்க. ஆமா. செலவு வர குழந்தைக்கு மூலமா குழந்தை இருக்குங்கிறது அதுக்காக ஏதாச்சும் ஒண்ணு சரி குழந்தை தெய்வத்துக்கு ஏதாச்சும் வழிபட போவோம் அப்படின்ற மாதிரி எந்த தெய்வத்தை வழிபடலாம்? போறதே கோயில் இருக்க ஊரா சுத்திக்கிட்டு ஓகே ஓகே சார்.